எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான உளுந்து போண்டா தான் செய்ய போறோம். சரி, அதையா நீங்க இவ்வளவு டல்லா சொல்றீங்க? டல்லாலாம் செய்யல, கொஞ்சம் இல்ல டல்லா தான் இருக்கீங்க. இல்ல பிரியா, கொஞ்சம் வேலையா இருந்ததா, அதனால வந்து டல்லா வந்து இப்பதான் ரெடி ஆகணும். நான் வேற ஒண்ணும் இல்ல. என்ன வேலை? பிரியாவும் மாப்பிள்ளையும் வந்து கடைக்கு வந்தாங்களாம். சரி அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்தாங்க. சரி நைட்டு இருப்பாங்க, டிஃபன் பண்ணிக்கலான்னு பார்த்தா இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம் இப்போ அப்படின்னாங்க. அதனால வந்து சரி போண்டா டீ வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்காக வெயிட்டிங்கு. நானும் சரி அவங்க வந்த உடனே கேட்டு நான் பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சிட்டேன். இதுவே போதும், நமக்கு ஒரு 20 வடைக்கு மேலே வரும். வடையா? போண்டா அதானே என்கிட்ட நீங்க போண்டான்னு சொல்லிட்டு இப்ப வடைங்கிறீங்களே. போண்டா தான், உளுந்து போண்டா செய்யலாம். பிரியாவுக்கு வந்து வடையோட போண்டா தான் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போண்டா செய்யலாம் அப்படின்னு ஒரு 200 கிராம் உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி 4 மணிக்கு வந்தாங்க. இப்போ 6 மணி ஆயிடுச்சு. செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு ஒரு 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அதனால சரி இப்போ வந்து இது நம்ம மாவு அரைச்சிக்கலாம் நைஸாக. கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து சின்ன மிக்சியில் வந்து ஒரு 2 முறை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மிக்சி கப்பு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அப்படியே குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியை சேர்க்காம தான் அரைச்சிக்கிட்டேன். ஓரளவுக்கு வந்து குறப்பாக ஆயிடுச்சு. இப்போ சைடில் இருக்கிற அந்த உளுந்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிரைண்டர்னா ஈஸியா இருக்கும்லாமா? கிரைண்டரில் கூட இதுக்கெல்லாம் இவ்வளோ உளுந்து கிரைண்டர்லாம் போட்டு அதுலேயே தான் ஒட்டிக்கும் அது. ஆமாம், அதனால் மிக்சி தான் இது. என்ன ஒன்று கிரைண்டரில் அரைச்சா நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி அரைக்கலாம். அப்படியே அரைச்சிட்டு மாவு பாருங்க, இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடு அரிச்சு பிரியா இதுக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு தான் ஐஸ் கட்டி போடுறாங்க. அந்த மாதிரி சூடியாக இருக்கக்கூடாது தான். நம்ம இருக்கிற உளுந்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. உளுந்து வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு வந்து 1-2 இடிச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்சிலெலாம் கூட போடல, கல் வச்சு 1-2 இடிச்சுக்கிட்டேன். இந்த மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது போண்டா சாப்பிடும்போது தேங்காய் வந்து நல்லா கடி போடும், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 1 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கமாக தான் அதிகமாக சேர்த்துக்கலாம். சரியாக போச்சுன்னா நம்ம விட்டுடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். உளுந்து போண்டாக்க வெங்காயம் சேர்க்காம கூட செய்யலாம். வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா வெறும் மிளகு மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். கரண்டிலலாம் நமக்கு செட் ஆகாது. கையில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் சாஃப்டா வரும். ஸ்பூன்ல கரண்டிலெல்லாம் வந்து மாவு பிசைஞ்சா அதெல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று உப்பு காரெல்லாம் படம் நல்லா அப்படியா. இல்ல மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வரும். புசு புசுன்னு எழுப்போம். அப்படி போட்டு நல்லா பிசைறாங்களா ஹோட்டலெல்லாம். ஆனா அவங்க பிசைத்து பார்த்தா ஹோட்டல்லாம் நமக்கே பிடிக்காது சாப்பிடணும். ஆனா நம்ம பிசைஞ்சு இப்ப நம்ம பிசைறத பாக்குறப்ப கூட தான், வீடியோல பாக்குறவங்களுக்கு கூட தான் என்ன இந்த அம்மா இப்படி பிசைறாங்களே அப்படின்னு இருக்கும். எல்லாருமே இட்லிக்கோ வடைக்கோ தோசை எல்லாத்துக்கும் போண்டாக்கெல்லாம் மாவு கையில தான் பிசையணும். அது நமக்கு வெளியே செய்யும் போது என்னடா அப்படி பண்றாங்களேன்னு தோணணும். அதே நம்ம செஞ்சா நம்மளே செய்யறோம், நம்ம சாப்பிட்றது அப்படின்னு. அதுவும் அம்மா அரைக்கிற மாவெல்லாம் நல்லா ஒரு பாதி அண்டாக்கு வரும். அதெல்லாம் நான் தான் கையை வச்சு கரைப்பேன். இப்பெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு பிறகு நான் தானே ஃப்ரீயா பண்றேன். ஆமா, இப்ப வந்து அவ்வளோலாம் போறது இல்லை. கொஞ்சமாக்கிட்டீங்க. அப்ப என்ன நான் ஒருத்தி போனதுலயே நீ பாதி அண்டா காலி கம்மி பண்ணிட்ட. உனக்கு மட்டும் அரைக்கிறது தனியா அரைச்சி எடுத்து வந்து கொடுத்துறேன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு அரைச்சிக்கிற கஷ்டமா இருக்குது அப்படின்னு. நல்லா கலந்துட்டோம். எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம். தண்ணியில வந்து லேசா அப்படி கையை நினைச்சிட்டு ஒரு பக்கமா வந்து மாவு எடுத்து போட்டீங்கன்னா போண்டா வந்து நல்லா வரும். இப்படி எடுத்து உருண்டை பண்ணி போட்டோம். அவ்வளோதான். அது எடுக்கும் போதே போய் வடவடான்னு விழுந்துது. அப்படியா? போடுற அளவுக்கு கூட அந்த இல்ல. அப்படியே அந்த அளவுக்கு நைஸா. நம்ம அரிசி மாவும் கம்மியா போட்டாதான் அந்த மாதிரி வர்றது நைஸா அப்படி. ஆமா, வெறும் உளுந்துல செஞ்ச எண்ணெய் குடிக்கும்ல, அதுவும் கெட்டியா அரைச்சமா எண்ணெய்லாம் குடிக்காது. கொஞ்சம் இளம் தண்ணி போட்டதுமே அப்படி மேலே எலும்பு
நம்ம உரலில் கண்டி பண்ணோன்னு வச்சுக்கோ. உரலில் ஆட்டினோமா நம்ம பச்சரிசி மாவே சேர்க்க வேண்டியது கிடையாது. நான் இப்போ எடுக்கிறேன்னா அதை பார்த்து அப்படியே முதல்ல நல்லா குண்டு குண்டா வந்துருச்சு. போடலாமா? இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அப்படியே லேசாக வந்து அப்படி எடுத்து திருப்பி போட்டணும். அந்த வேர்க்கடலை சட்னியோட ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, சட்னி வச்சு வேர்க்கடலை சட்னியா தேங்காய்? ஏன் பிரியா வளரனா? அதான் உன் நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்குமா? நடப்பெல்லாம் எங்கேயும் இல்லை. பிள்ளையார் சத்து வந்துச்சு இல்லை, இன்னும் எங்கள் சேனலுக்கு எதுவுமே எடுக்கலையா வீடியோ. அதனால சரி இந்த 3 நாளைக்கு எப்போ எடுத்து போகிறதுன்னு அது யோசனையிலேயே தேங்காய் சட்னிக்கு வேர்க்கடலை சட்னி புலம்பின்னு. அம்மா வந்து கொழுக்கட்டை சூப்பராக செய்வாங்க. அம்மா சொல்கிற மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் இருக்கும்போது எல்லாரும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட தான் வருவாங்க. கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்கக்கா, கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க பிரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கொழுக்கட்டை ஃபேன். அப்புறம் புட்டு புட்டு களி, இது 3 தான் நம்ம இது. போண்டா வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும், அப்போ தான் வந்து போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா மாவு வந்து உள்ள பச்சை மாவு அப்படியே இருக்கும். போடும் போது இந்த மாதிரி சவுண்டு வரணும், அப்போதான் மேலே வந்து நல்லா முழுவதும். நிஜமா பிரியா சிரிக்கிற? நான் எதுவுமே சொல்லமா சிரிக்கிற பெண்ண பாருங்க, எவ்வளோ கலராக சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நான் போண்டா போடுறேன் அப்படின்னு பிரியா போடட்டும். நான் குண்டு குண்டா போட்டனா நீ குண்டு குண்டா போறேன் பார்க்கலாம். இப்படிலாம் போட்டி வச்சு எப்படிமா? சின்ன சின்னதாக போடு. பெருசாக போடணுமா? கொஞ்சம் ஸ்டவ் குறைச்சிட்டியா? குறைச்சி தான் இருக்குது. அது ஃபுல்லாக கொஞ்சம் எடுக்கும்போது ஃபுல்லாக இருக்குது. அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். அம்மா மாதிரி வருமா? அவ்வளோ கம்மியாக தானே வரும். இல்லைம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாத்தியாருக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க, அதனால வாத்தியார் மாதிரி வாத்தியாரே போகிறாங்களா? அதை விட அதிகமாக தானே படித்து கலெக்டர் ஐஏஎஸ் எல்லாம் வராங்க. அது மாதிரி அதை விட இன்னும் பெஸ்ட்டாக கூட. இப்போ நீ எவ்வளோ சமைக்கிற உன் சேனலில், அந்த மாதிரி என்னால் முடியுமா? கேக்கெல்லாம் நீ எவ்வளோ செய்கிற, என்னால் செய்ய முடியுமா? அந்த மாதிரி தான். நீ இன்னும் ட்ரை பண்ணல, ஆனாலும் உனக்கு வருமானு நீ வந்து உனக்கே தெரியல. நான் ட்ரை பண்ணாததுக்கு காரணம் நீ இருக்கிற வரைக்கும் நீ செஞ்சியா? இப்போ அடுத்து வந்து மருமக வந்துடும், அவ செய்ய போகிறான், அதனால நான் ட்ரை பண்ணல. சரி, நீ சோறு குழம்புலாம் செய், கேக்கு அவ்வளோதான். அதெல்லாம் வந்து வர மருமக செஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம சமையல் வேலை மட்டும் பார்ப்போம். நான் உன்னோட குண்டு குண்டாக போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லையா? ஆமாம் பிரியா, நீங்க சமையல் வல்லுநர்ல ஒட்டிக்கிச்சு. இப்பதான் போட்டேன். ஆமா, இல்ல நல்லா குண்டு குண்டா தான் இருக்கு பிரியா. நன்றி. சரி, ஓகே, டைம் ஆகுது. சட்னி போடுங்க. சரி, இதை நீ செஞ்சுடு. நான் அதுக்குள்ள சட்னிக்கு இங்க பாருங்க, சட்னிக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் போதும். பச்சை மிளகா வந்து எங்கள் வீட்டில் காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க சட்னி, அதனால் வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு போட்டு நம்ம சட்னி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கிணத்துல சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக உளுந்து போண்டாக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. போண்டா நீ தான் சாப்பிடணும். வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கூட இல்லை கிளம்புறேன் அப்படின்னா வேற என்ன பண்ண முடியும்? டிஃபனும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க மதியம் செஞ்சு சாப்பிட்டு வந்த சாப்பாடே மீதி இருக்கான், அதனால வேணாம்மா எதுவும் சாப்பாடு அப்படின்ட்டாங்க. நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேன். அம்மா செஞ்ச சட்னியும் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறியா? அதனால சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்ல போறியா? வடை விட போண்டா சூப்பரா இருக்கும். மேல நல்லா மொறுமொறு இருக்குது, சூப்பரா நல்லா மொறுமொறுப்பா இருக்கு. சவுண்ட் வருது பாரு. வீடியோல கேட்க அது தூரமா இருக்குல்ல. சட்னியோட தான் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு சட்னி. நல்லா இருக்கா? ஆனா கொஞ்சம் கஷ்டப்படாம ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சட்னி அரைச்சிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல எப்பவுமே போண்டா வடை செஞ்ச உளுந்து வடை எல்லாம் கண்டிப்பா சட்னி இருந்தா மட்டும் தான். நாங்க கூட அப்படியே சாப்பிடுவோம். அப்பா தான் வந்து சாப்பிடவே மாட்டாரு. இருந்தா குடுங்க தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. இன்னும் வாழைக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் கார சட்னி இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாரு, இல்லைன்னா வேணாடுவாரு. அதுக்காக அவருக்காகவே செய்யும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னுடைய வியூவர்ஸுக்கு எல்லாம் பாய் சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் போறேன் அப்படி சொன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க, ஊருக்கா அப்படின்னு. பக்கத்து ஏரியாக்குன்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே, பாய். நீங்களும் இதே மாதிரி
உளுந்து போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. சட்னியும் செஞ்சு பாருங்க. 1 மணி நேரத்துல நம்ம உளுந்து ஊற வச்சு அழகா சூப்பரா வந்து போண்டாவும் சட்னி செஞ்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டு இப்ப கிளம்ப இவ்வளவு போட்டா சாப்பிட முடியாது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி.